மக்களே ஒன் ஃபைன் டே காலைல எழுந்தாச்சு. எப்பயும் போல் எழுந்தோடனே போயிட்டு இளநீ போட்டாச்சு. ஸோ போட்டுருந்ததுக்கு சாப்பாடு 8 மணிக்கு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன சாப்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, காலைல தோசை வச்சுருந்தாங்க. தோசை கூட தேங்காய் சட்னி. நான் இருக்கிறது ஒரு ஆந்திரா பீஜின்றதால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பாடு எல்லாமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு டாஸ்க் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு வழியாக லஞ்ச் டைம் வந்து ஒர்க் டைமில் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம். டிமார்ட் வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் லஞ்சு கருவேப்பிலை சாதம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் ரூம் வந்து வெக்கேட் பண்ண உங்களுக்கு ஊருக்கு போகிறதோ படம் பார்க்குறதோ ஒரு ஹெட்செட் ஆர்டர் பண்ணேன். இதோட ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வழியாக திங்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா பேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் டைம் வச்சு லாக் அவுட் பண்ணனோடனே ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வச்சுன்னு போனால் கெட்டுருன்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு வந்து காலி பண்ணியாச்சு. சாப்பிட்ட மட்டும் போதாது, பாத்திரத்தை கழுவி வைக்கணும். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கோயிலுக்கு போய்ட்டு பிரசாதம் சாப்பிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டு வரேன். நல்லபடியாக நீ தான் துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு உடனே கிளம்பியாச்சு. ஊருக்கு போகிறதால பார்க்கிங் ரோட்லேயே நிறுத்த முடியாது வண்டியை. ஸோ போகிற வழியில் சாப்பிட்டு எங்கள் சித்தி வீட்டில் வண்டி நிறுத்தி நான் கிளம்பாக்கத்து ரேப்பிடோ போட்டு ஆட்டோவில் வந்து போயிட்டேன். ஒரு 9:30 9:40 வாக்கில் நான் கிளம்பாக்கம் போயிட்டேன். போனவொடனே இந்த 10 ரூபா பாட்டில் வண்டி மிஷின்லேருந்து எடுத்தாச்சு. பஸ்ஸில் எல்லா சீட்டுமே ஜென்ஸ் உட்காந்துட்டு இடம் விட முடியாது, லேடிஸ் அலப்பறம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டிரைவர்கிட்ட சண்டை போட்டு கிளீனர்ட்டையும் சண்டை போட்டு ஒரு வழியாக சீட்டு வாங்கியாச்சு. ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடென்ட்டை பார்த்தா நைட் டைமில் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க அண்ட் சாமியை ப்ரே பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுங்க. காஃபி குடிக்கிறதுக்காக விக்கிரவாண்டி தாண்டி ஒரு ஹோட்டலில் வந்து நிறுத்தினாங்க. இங்கே தான் சம்பவமே நடந்தது. இந்த காஃபி வந்து 25 ரூபாய்க்கு அண்ணன் என்கிட்ட ஏமாற்றி விற்கலான்னு பார்த்தது. அதுவும் ஆஃபாமலே கொடுத்துட்டோம். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே 25 ரூபாய் உடனே 20 ரூபாய்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. 10 ரூபாய் எங்கள் கையில் கொடுத்துட்டாரு. இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி பைபாஸில் வந்து ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்க கடையில் போய் குடிக்காதீங்க, ரைட் சைடில் போய் குடிங்க. ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். நேரம் ஆக ஆக வந்து டவுன் பஸ் மாதிரி மாறிடுச்சு எங்கள் ஏரியா பஸ்ஸு. நடுவில் காட்டு வழியாக ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போய் சேர்ந்து